ஐ ஹோப் இன்னைக்கு எல்லாரும் நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல 30 to 40 பாயிண்ட் மோர் தென் ப்ராஃபிட் மோர் தென் பிடிஎஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் சைட் வைஸ் ஓகே. இதெல்லாம் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லைவ் வந்துட்டு இருக்கேன். மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் எல்லாத்துக்கும் லைவ் வந்துட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் எங்க கூட வந்து நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ. ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்றது, இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படின்றத சொல்றேன். லாஸ்ட் வீடியோல நான் வந்து அதாவது ஃப்ரைடே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்னு. அந்த பாசிட்டிவ் டேட்டாவை இந்த சாட்டர்டே சண்டே இன்பிட்வீன் டைம்ல இன்டர்னலா ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா எஃபிஐ அப்படின்றது வந்தது. அதாவது ஏன் வந்தது அப்படின்னா எஃபிஐ வந்து செல் பண்ணிட்டாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,60,000 கோடியை வந்து செல் பண்ணிட்டாங்க சண்டே வந்து 5 o'clock மேல. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நான் டெலிகிராம்ல வந்து ஒரு ஆடியோ போட்டேன். நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு நாளைக்கு ஏர்லியர் என்ட்ரி யாரும் எடுத்துறாதீங்க. ரீசன் பிகைன் எஃபிஐ வந்து செல் பண்ணிட்டாங்க. எஃபிஐ வந்து செல் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஏர்லி என்ட்ரி போகணும்னு சொன்னேன். காலையில லாக் டவுன் ஆயிடுச்சு. நாங்கள் கரெக்ஷன் எடுத்து புட் ஆப்ஷன் 40 பாயிண்ட்ஸ். ஓகே, நாங்கள் ப்ராஃபிட் ஜோன் வந்து நீங்கள் ப்ராஃபிட் ஜோன் வாங்கிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட படிக்கிறதா இருந்தால் பேசிக் கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். 99914 இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி ஒதுக்கிட்டு அப்படியே நான் வந்து நம்மளோட இதுக்கு போகலாம். நான் இன்னைக்கு சிங்கை எடுத்துட்டு வந்தேன். சிங்க் வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அதோட டெக்னிக்கல் டேர்மையும் பார்த்து எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். முதல்ல இன்னைக்கான நடந்த விஷயங்கள், இன்னைக்கு ரெட் ஜோனுக்கான என்ன காரணம் அப்படின்னா குளோபல் ட்ரேட் கன்சர்ன் அண்ட் டேரிஃப் அன்சர்டனிட்டிஸ் இம்பாக்டட் ரிஸ்க். ஓகே, இது என்னன்னா இந்த டேரிஃப் சொன்னல 30% வந்து யூஎஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து போட்டு யூஎஸ் வந்து திருப்பி போடலாம் அப்படின்னு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா கிரீன்லாண்டை வந்து அமெரிக்கா நாங்கள் பாதுகாப்பு காரணமாக நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கான பாதுகாப்பு காரணமாக நாங்கள் எடுக்க போறோம். அதுக்கு யூரோப் கண்ட்ரிஸ் நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. டென்மார்க் சொன்னாங்க. ஒரு பக்கம் சொல்ல வடகொரியா அதிபர் வந்து இதெல்லாம் தப்பு, இது 3ஆம் உலக போருக்கு வழிவகுத்தணும் இதெல்லாம் ஒரு பக்கம் போக ட்ரம்ப் வந்து நீ இதெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் 10% டேக்ஸ் போடுவேன். இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் பண்றியா, சரி ஓகே, என் ஃபண்டே தேவையில்லை. என்னுடைய எந்த நிறைய நிறைய பிரச்சனை அந்த நாட்டுடைய யூரோப் கண்ட்ரிஸ் அதிபர் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணுங்க, போடுங்க, ஃபண்டு வேண்டாம், எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போவேன். டென்ஷனா இருக்கு. ஒரு பக்கம் நம்ம தலைவர் பல்ஸ் 30% ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து என்ன சொல்ல நிலையான தன்மை இல்லை. ஒரு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிறோம். அதனால கவனமா பண்ணுங்க. ப்ராப்பரா ட்ரேடிங் கத்துக்கிட்டு படிக்கணும். படிச்சு கவனமா பண்ணாலும் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் நான் சொல்லியிருந்தேன். எஃபிஐ அப்படின்றது இது எஃப்ஐஐ அப்படின்றது நான் ஃபாரின் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆட் ஆகிட்டே வருது. ஏன்னா டே பை டே வந்து செல் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணிட்டாங்க, நேற்று பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட நேற்றே 1,60,000 கோடி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? நிஃப்டிக்கான ப்ரெஷர், மார்க்கெட்டுக்கான ப்ரெஷர் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா ஆயில், கேஸ், ஃபினான்சியல் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆயிடுச்சு, நல்ல லேக் ஆயிடுச்சு. இன்னொன்று டிஃபென்ஸ் செக்டர்ஸ் கூட இன்னைக்கு வந்து நெகட்டிவா இருக்கலாம், இன்னைக்கு வந்து ஒரு மந்தமா இருக்கலாம். நான் வரக்கூடிய நாட்களில் டிஃபென்ஸ் செக்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யுஏஇயோட அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட முகமது பின் ஜயத் வந்து 2 பேரும் மோடியும் பேசுறாங்க. இதுல சில விஷயங்கள்ல டிஃபென்ஸ் செக்டர் இருக்கு, பேசு பொருளாக இருக்குது. பார்ப்போம் அதையும். அடுத்து இந்துஸ்தான் சிங்க் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்துஸ்தான் சிங்கோட ரிப்போர்ட் வந்து ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% அப்படின்றது. இதோட டீடைல்ஸ் ஃபுல்லாக வேணும், இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னை காண்டாக்ட் பண்ணி
டிஎம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி பார்க்கணும், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம். இது Q3 ஃபினான்சியல் இயரோட 26 விஷயம். ஸோ இதுதான் Q3 Q3 இதுக்கான ரிசல்ட்ஸ். உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியும்னா பண்ணிக்கங்க, இல்லை அதை ரா பிடிஎஃப் எனக்கு அதையும் என்கிட்ட கேட்டுவாங்க. லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூனியன் பட்ஜெட்னா எப்பவுமே ரேரா வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். சண்டே ஹாலிடேஸ், சாட்டர்டே சண்டே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரொம்ப ரேரா வர விஷயம் சண்டே போட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா என்னுடைய பிளான், அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் இந்த விஷயங்களை ரொம்ப 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 உன்னிப்பாக கவனிக்கணும். இதுல இன்னொரு கான்செப்ட் என்ன தெரியாம டைவர்சிட்டி ட்ரேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஐவி ஐவி கிட்டத்தட்ட ஹெவியா இருக்கும். அப்ப இது என்ன ஹெவியா இருக்குன்னா ஐவினா என்னப்பா அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே, எப்படி ஹெவியா இருக்குன்னு சொல்லி வந்து பண்ணாதீங்கன்னா லாசஸ் கண்டிப்பா வரும். ஃபண்ட் வந்து ஒரு 50,000 வச்சு பண்றீங்க, 50,000 வச்சு பண்றீங்க, 50,000 எடுத்துட்டு போய் நீங்க வந்து என்ன பண்றீங்க, ட்ரேட்ல போட்டுறீங்க. ட்ரேட்ல போட்டு அது எப்போ அந்த பட்ஜெட் யூனிட் பட்ஜெட் போயிட்டு இருக்கும்போது பண்றீங்க அப்படின்னா அங்கே ஐவி ஹெவியா இருக்கும்போது வாலட்டில் பிரீமியமுக்கு தான். அப்ப நிஃப்டி வந்து மூவ் ஆகுது, வாலட்டைல் இருக்குன்னா ஐபியோட வாலட்டைல் எல்லாம் மெல்ட் ஆகும். இந்த மாதிரி ஐவி தெரியும், பிக்ஸ் தெரியும், ட்ரேட் தெரியும், பிரீமியம் மெல்ட் ஆகும், ஃபண்ட் வாஷ் அதுக்கு கவனமா இருங்க. ஆனா இதை கரெக்டா புடிச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா படிச்சு தெளிவா பண்ணிட்டீங்க. நம்ம டெலிகிராம்ல என்னென்ன டிப்ஸ் லைவ்ல நான் ஷோ பண்றேன், அதை நீங்க பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த இதெல்லாம் நான் காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்க ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணி நீங்கள் ஒரு நல்லபடியான ட்ரேடரா வரலாம். சரி, ஃபைனலா நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்த விஷயம், வரக்கூடிய விஷயம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். கவனமா இருங்க. இதுல வந்து டாக்ஸபிள் வந்து பேசுவாங்க. எனக்கு ஒரு டைம் இது நடந்திருக்கு, இந்த டைமும் வந்து கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க. ஃபைனலி மார்க்கெட் அவர்ஸ் அது சொல்லிடுறேன், அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கம் டு த பாயிண்ட். ப்ரீ ஓப்பன் பார்த்தீங்கன்னா 9 o'clock AM. அதே மாதிரி அதோட எண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ செஷன் முடிகிறது பார்த்தீங்கன்னா 9:08 முடியுது. வழக்கம் போல 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நார்மல் மார்க்கெட் மாதிரி. அப்புறம் 3:30 முடியும். இந்த ஹவர்ஸ்ல தான் 11 o'clock மார்க்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10:30 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11 o'clock நீங்க கரெக்டாக டைரக்ஷனா முடிச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம 21 பள்ளி தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. தைரியமா பண்ணுங்க, ஆனால் தெரிந்து பண்ணுங்க. பண்ணாதீங்க, பேசாம உட்காந்துருங்க, அதான் நமக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. சாரி. சரி, ஓகே. இதோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தெரியும், டவுன்லோட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. ஃபைனலா வந்து இதை பார்த்துடலாமா? நிஃப்டி வந்து எப்படி இருக்கும், இந்துஸ்தான் சிங்க் வந்து நாளைக்கு என்ன பண்ணும் நான் காமிச்சிடுறேன். நாளைக்கு என்ன பண்ணுன்றத விஷயம் விட எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், அப்புறம் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால, டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால, இந்த டாரிஃப் டென்ஷன் ஒரு பக்கம் போறதுனால என்ன ஆகும், மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல வரலாம். ஒரு பக்கம் எஃபிஐயோட செல் என்ன நடக்கும், நெகட்டிவ் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி எனக்கு கொடுத்த மூக்கு சைட்வேஸ் எடுத்து மேலே பல்ஸ் ஆனா அப்புறம் திரும்ப வந்து ஓல்டு ஜோன். ஓகே, பழைய ஜோனுக்கு தலைவர் வந்துட்டாரு. ஓகே, நான் காமிக்கிறேன். அப்படியே சார்ட் எடுத்துக்கங்க. இந்துஸ்தான் சிங்கோட 15 minutes டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய என்ட்ரி லெவல் எங்க வந்து எக்ஸாக்டா பண்ணலாம் அப்படின்னா 670க்கு மேல போனா பை பிளான்ன்றதை பண்ணுங்க, ப்ராப்பரா தெரிஞ்சு பண்ணுங்க. அந்த டைம்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றதையும் பார்த்துக்கிட்டு கரெக்டாக என்ட்ரி போடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய
அந்த டேயோட லோவை மெயின்டைன் பண்ணி போடுங்க. இந்த 670க்கு மேலே போனால் ஒரு பை பிளான்ன்றதை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன கன்சாலிடேஷன் நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சைடுவேஸ் கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு ஒரு மூவ் கொடுத்தாப்புல அகைன் அங்கேருந்து ஒரு ஹையர் ஹை கொடுத்து லோ பிரேக் பண்ணி எகைன் வந்து கீழே வந்துட்டாப்ல அந்த கன்சாலிடேட் ஜோனுக்கு எகைன் வந்துட்டாப்ல. சரி ஓகே, இது ஃபர்தராக கீழே விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் வந்து 25,500 சைக்காலஜி லெவல். அதையே இன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே அங்கேருந்து அப்படியே நான் அதை லைவ்ல சொல்லியிருந்தேன். லைவ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அங்கே அப்படியே காமிச்சிட்டு அங்கேருந்து திரும்ப ஃபர்தராக கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே விழுந்த பாடு பார்த்தீங்கன்னா அது 25,555 மேலே போயிட்டு கீழே வந்தது. ஃபர்தராக வர்றது வந்து 25,500 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஏன்னா சைக்காலஜி லெவல் ரவுண்ட் ஃபிகர். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த கட்டமாக 25,450, அடுத்த கட்டமாக 25,400 அப்படின்றது இருக்கும். இதுதான் 3 சப்போர்ட்டுக்கான லெவலு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா 25,637 அப்படின்றத தாண்டினா மட்டும் பை பிளான் பண்ணுங்க. அதுக்கு இடையில இன்டர்னலாக வந்து பை பிளான் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு டேட்டா சப்போர்ட் பண்ணல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 25,699, 700 அது ரெண்டாவது ரெசிஸ்டண்டாக இருக்கும். மூணாவது ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,750 அப்படின்றது. 750 எல்லாம் போகிறதுக்கு பட்ஜெட் தான் வெயிட் பண்ணணும். பாபம் வரக்கூடிய நாட்களில் பாபம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் லைக்கே பண்ணலாம். நிறைய பேர் எங்களை மாதிரி வீடியோ போடுறாங்க, எஃபோர்ட் போடுறாங்க, எஃபோர்ட் போட்டு தான் போடுறாங்க. அதனால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. லைவ்ல ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ப்ரீமியம் வேணும்னா ப்ரீமியம் எடுத்துக்கோங்க. அது